வணக்கம். வாலாஜாப்பட்டி ஆய்வுகளின் ஐப்பவ டிவிக்காக. இது பிரம்மதேசம், செய்யார் அருகே உள்ள பிரம்மதேசம். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், அந்த திருவண்ணாமலை மாவட்டம் 3 இடங்களும் சந்திக்கும் இடத்தில் இந்த பிரம்மதேசம் உள்ளது. இந்த பிரம்மதேசத்தில் தான் மாமன்னன் ராஜேந்திர சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய எஞ்சிய காலத்தில் இங்கிருந்து சிவனுக்கு சேவை செய்து இங்கேயே சமாதியானதாக கூறப்படுகிறது. அவர் வழிபட்ட சந்திரமௌலீஸ்வரர் கோயில். இந்த சந்திரமௌலீஸ்வரர் விசேஷம் என்னவென்றால் சந்திரகாந்தா என்ற கற்களால் செய்யப்பட்டது. இது மிகவும் ஒளி வீசிய லிங்கம். அந்த காலத்தில் இது அமைக்கப்பட்டுள்ளது. பல 100 ஆண்டுகள் முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 1000 ஆண்டு என்று சொல்கிறார்கள். இந்த சந்திரகாந்தாக்கள் இது காலையில் சூரிய பகவான் இந்த லிங்கத்தின் மேல் படும், இரவு நேரத்தில் சந்திர பகவான் இந்த லிங்கத்தின் மேல் படும். அதாவது சந்திரனும் சூரியன் இரண்டும் பேரும் சேர்ந்து இந்த சுவாமியை தரிசனம் செய்கிறார்கள், பூஜை செய்வதாக அதிகம். இதேபோல் இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு பின்னால் சின்ன சிறிய லிங்கம் உள்ளது. இதுதான் ராஜேந்திர சோழனுடைய சமாதி இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. பிற்காலத்தில் வந்த பல்லவ ராஜாக்கள் அல்லது மற்ற ராஜாக்கள் இது அவருக்காக ஒரு நினைவாக இந்த லிங்கம் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் ஊருக்கு வெளியிலே ராஜேந்திர சோழன் சமாதியான இடம் உள்ளது சின்ன அளவில். அதேபோல் அவர் காலமான உடனே அவருடைய மனைவி வீரமாதேவி என்பவர் இங்கேயே தீக்குளித்து இறந்து போன இடம். அப்படிப்பட்ட பிரம்மதேசம் தரிசிக்க வேண்டிய, இளைஞர்கள் தரிசிக்க வேண்டிய புண்ணிய பூமியாகும்.